ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தனுசு ராசியை பொறுத்தளவுல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டுல வக்ர நிலை அடைய போறாரு. இந்த 3வது வீடு அப்படிங்கிறது இளைய சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், புத்தி ஸ்தானம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம், தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல சனி பகவான் வக்ர நிலை அடைய போறாரு. ஸோ இந்த 3வது வீட்டை ஆக்டிவேட் பண்ண போறாரு. அதே போல உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு. ஸோ அந்த இடமும் ஆக்டிவேட் ஆக போகுது. உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டையும் சனி பகவான் தன்னுடைய 7வது பார்வையில பாக்குறாரு. ஸோ 9th ஹவுஸும் ஆக்டிவேட் ஆக போகுது. அதே போல 12th ஹவுஸ் விரயஸ்தானத்தையும் சனி பகவான் ஆக்டிவேட் பண்றாரு. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டும் கலந்த கலவையான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டுல சனி பகவான் வக்ர நிலை அடைகிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. நேர்கதியில சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சாருன்னா, அதாவது இயல்பு நிலையில சஞ்சாரம் செஞ்சாருன்னா சனி பகவானுடைய பலம் உங்களுக்கு பூரணமா இருக்குன்னு சொல்லலாம். 3ல சனி பகவான் பலம் அடைவார். 7.5 சனியில மாட்டி ஒரு படாத பாடு படுத்தி 3க்கு சனி பகவான் வரும்போது ஒரு உச்சபட்சமான நற்பலன்களை அடுத்த 2.5 வருஷம் காட்டுவார். ஆனா இப்ப வக்ர நிலை அடைகிறது அந்த இடத்துல கொஞ்சம் மந்தத்தன்மையை ஏற்படுத்துவார். அப்படியே ஸ்லோவாயிடுவார். நல்ல பலன்களை பெருசா செய்ய மாட்டாரு. அட் சேம் டைம் வந்துட்டு பெருசா கெடுபலன்கள் வராம இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கலாம். நல்ல பலன்களை கொடுக்காவிட்டாலும் பெருசா கெடுபலனை செய்யாம அப்படியே கொஞ்சம் அமைதியா இருப்பாரு அந்த இடத்துல. இப்ப 3rd ஹவுஸ்ல சனி பகவானுடைய வக்ர நிலை அப்படிங்கிறது இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கிற இடம் அந்த 3வது வீடு. ஆகவே இந்த இளைய சகோதர சகோதரி வகையில ஏதாச்சும் ஒரு சில இடர்பாடுகள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலையற்ற தன்மையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர்களால உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவுகள் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் வைஸா ஏதாச்சும் இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதுக்காக நீங்க அலையிற மாதிரி இருக்கலாம். ஒரு இளைய சகோதரத்துவம் வழியில ஏதாச்சும் கொஞ்சம் பிரச்சனைகள் எட்டி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. வாக்குவாதம் வரது வாய்ப்பு இருக்கு. கருத்து வேறுபாடு வரது வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர்கள் வகையில நீங்க கவனமா இருக்கணும். இதுதான் சனி பகவான் இன்டிமேட் பண்றாரு. 3வது வீட்டுக்கு சனி பகவான் வந்துட்டாலே இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பலனை செய்வார். இப்போ வக்ர நிலை அடைகிறதுனால அவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். லைக் நீங்க அவங்களுடைய ஹெல்த் வைஸா இருக்கலாம். அப்படின்னா அவங்க கூட பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கம் வைஸா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ எட்டி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. ஆனா பெருசா பிரச்சனைகள் வராது. அப்படியே மேல ஓட்டமா எட்டி பார்க்கும். அப்படியே வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும். அதை நீங்க வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு சிறப்பான பலனை, நல்ல ஒரு கெயின்ஃபுல்லான பலனை டெஃபினட்டா அடைய முடியும். அடுத்து அந்த 3வது வீடு அப்படிங்கிறது தைரிய ஸ்தானம், பராக்கிரம ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம். ஆக இந்த டைமிங்ல சனி பகவான் நேர்கதியில செஞ்சாருன்னா நல்ல ஒரு தைரியம் இருக்கும். இப்போ சனி பகவான் வந்துட்டு உங்களுக்கு என்னத்தை இன்டிமேட் பண்ணிருப்பாருன்னா, சனி பயிற்சியில இருந்து ஒரு திடத்தை கொடுத்திருப்பாரு. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு திடத்தை கொடுத்திருப்பாரு. இப்ப சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால குழப்பத்தை கொடுப்பாரு. புத்தி தெளிவு இருக்காது. எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு தெரியாது. எல்லாமே உங்க கணக்கு ஒரு குழப்பகரமான சூழ்நிலை ஏற்படுத்தும். இங்க போலாமா, இதை சேஞ்ச் பண்ணலாமா, அதை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி வருவீங்க. ஒரு தெளிவான ஒரு நிலையான முடிவுல கிளியரா இருக்க மாட்டீங்க. தைரிய குறைவு ஏற்படும். தைரிய குறைவுனாக்கா ஒரு சிலருக்கு கெரியர் வைஸா இருக்கலாம், இன்னொரு சிலருக்கு ஹெல்த் வைஸா இருக்கலாம், வெல்த் வைஸா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க. எப்படின்னாக்கா இந்த மாசத்துக்கு பணம் வருமோ வரலையோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஒரு சிலருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு கெரியர் பத்தின பயம். ஸோ நம்ம இப்போ இந்த ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணோம்னாக்கா இது நம்ம கெரியருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, நம்ம லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிற அந்த தயக்கத்தையும் பயத்தையும் அப்படியே மேலோட்டமா எடுத்து காட்டுவார். ஓரளவு சனி பகவான் உங்களுக்கு 3வது வீட்டுல இருந்து கொஞ்சம் அனுபவ பாடங்களை கொஞ்சம் நாளைக்கு கத்துக் கொடுக்க ஆசைப்படுறாரு. அதாவது 141 days வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அனுபவ பாடங்களை கத்துக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாரு. எடுக்கிற முடிவை எப்படி எடுக்கணும், தெளிவா எடுக்கணும், அதுல எப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சனி பகவான் இந்த 141 daysக்குள்ள உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில இது ஆதாயமான பலன்கள் தான். ஆகவே இந்த டைமிங்ல நீங்க முடிவு எடுக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானித்து தெளிவா கிளியரா எடுத்துக்கிறது நல்லது. ஒன்ஸ் நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து பின்வாங்காம இருங்க முடிஞ்ச வரைக்கும். இப்போ அந்த பாதையிலேயே பயணிச்சிட்டு இருக்கிறது நல்லது. இந்த ஒரு கிளியாரிட்டியோட செயல்படுங்க. இளைய சகோதரம் வகையில அனுசரிச்சு போறது நல்லது. அதே போல கம்யூனிகேஷன் வகையில இந்த தொடர்பு கொள்ற அந்த ஒரு வகையில ஒரு சில இடர்பாடுகள், கொஞ்சம் தடுமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படலாம். ஆகவே பேசுற விதத்துல கொஞ்சம் கவனமா பேசுங்க. மற்றவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா அந்த டைமிங்ல நீங்க நல்ல விஷயத்த சொன்னாலும் மற்றவங்க வந்து அதை தப்பா புரிஞ்சுட்டு உங்களுக்கு எகெயின்ஸ்டா மாறது வாய்ப்பு இருக்கு. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை கொஞ்சம் சரியா நியூட்ரலைஸ் பண்ணி என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சு தெரிஞ்சு பேசுறது நல்லது. அடுத்த உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டை சனி பகவான் ஆக்டிவேட் பண்றாரு. தன்னுடைய 3வது பார்வையால 5வது வீட்டை பாக்குறாரு. அங்க ஆல்ரெடி குரு இருக்காரு பிளஸ் ராகு. குரு இருக்கிறது ஒரு கிரேட்டான பலனை செய்யும். ஆனா ராகு இருக்கிறது அதுல தடுமாற்றத்தையும் தடையும் கொடுக்கும். இப்ப சனி பார்வை இருந்தது கொஞ்சம் உச்சபட்சமான தடுமாற்றம் இருக்கும். கொஞ்சம் அதிகமான தடுமாற்றம், தடை தாமதம் இருக்கும். ஆனா இப்ப சனி பகவான் பலம் இழந்து பாக்குறாரு. அந்த வகையில உங்களுக்கு ஃபேவரபிளான பலன் கிடைக்கும். ராகுவோடைய அந்த தடுமாற்றம், தடை தாமதம் மட்டும் இருக்குமே தவிர சனி பகவானால தொந்தரவு இருக்காது பெருசா. சோ இந்த டைமிங்ல என்ன ஆக போகுதுனாக்கா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தோட கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது வகையில நல்ல செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகள் வகையில சுப விசேஷங்கள் நடக்கிறது. பிள்ளைகளுக்காக சுப செலவுகள் செய்யறது, கல்வி சார்ந்த செலவுகள் செய்யறது, அப்படியே கொஞ்சம் தடுமாற்றத்தோட பண்ணுவீங்க. இது பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்காக செலவு செய்யறது, பிள்ளைகளுடைய கெரியருக்காக, எதிர்காலத்துக்காக செலவு செய்யறது, கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டத்துல பிள்ளை வந்து கால் எடுத்து வைக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க வந்துட்டு பணம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கலாம். ஆகவே கொஞ்சம் ஸ்ட்ரகிளான ஒரு கட்டமைப்புக்குள்ள இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில சுப செலவு பிள்ளைகளுக்கு இருக்கலாம். அது கல்வி வயசா இருக்கலாம்,
இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண வயசா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில இருக்கலாம். ஆனா சுப செலவா இருக்கும். அதே சமயத்துல அந்த செலவு செய்யற அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க அனுபவிக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இது சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்ததுங்க. பொருளாதார ரீதியா சேமிப்பு அதிகப்படுத்துறது நல்லது. ஸோ அது ஒரு கெயின்ஃபுல்லான பலனை டெஃபினட்டா செய்யும் நான் நம்புறேன். அதே போல பிள்ளைகளோட இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் நியூட்ரலைஸ் ஆகும். பிள்ளைகள் உங்களுடைய உதவியை நாடி வருவாங்க, தேடி வருவாங்க. உங்களை எதிரி மாதிரி பார்த்த பிள்ளைங்க கூட இப்போ உங்கள்ட்ட அடங்கி போவாங்க. ஆகவே பிள்ளைகளோட இருந்த பிரச்சனைகள் நியூட்ரலைஸ் ஆகுது. பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைக்கு நீங்க வர போறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, பூர்வீக சொத்துல இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்கும். இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே ஆரம்பிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே பூர்வீக சொத்து வயசா இருந்த இந்த ஒரு தடுமாற்றங்கள், பிரச்சனைகள்லாம் விலகி கொஞ்சம் தடை தாமதத்தோட உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியமும் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கு. ஸோ அது வயசாவும் கொஞ்சம் ஃபேவரபிளான பலன்கள் இருக்கு. ஆனா தடை தாமதம் இருக்கும், கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும். அது உங்க கையில கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க போராட வேண்டிய சிச்சுவேஷன்ஸ்ல இருப்பீங்க. பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். ஸோ அது வயசா ஒரு கிளியாரிட்டி தரேன். அதுவேளை புத்தி தெளிவு இல்லாம இவ்வளவு நாள் தெரிஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் நம்மளுடைய குறிக்கோள், இதை நோக்கி தான் பயணிக்க போறோம், எப்படியாச்சும் இதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த புத்தி தெளிவு ஏற்பட்டுரும். ஆகவே நீங்க எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முடிவா இருக்கும். ஆகவே புத்தி கூர்மையோட ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். ராகு இருக்கிறதுனால அதை திடமா எடுக்க மாட்டீங்க, தெளிவா எடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் பயந்த சுபாவத்தோட எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதை எடுக்கலாமா அந்த தெளிவற்ற நிலையில எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் குருவால உங்களுக்கு சாதகமான பலன் டெஃபினட்டா கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதேபோல இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய இடம், இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கெல்லாம் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஹெவியான டேமேஜ் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், கவலை இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு காதல் முறிவு கூட ஏற்பட்டிருக்கலாம். இப்போ வந்துட்டு புத்தி தெளிவு ஏற்படுது அப்படிங்கிறதுனால எல்லாத்துல இருந்து வெளில வரீங்க, பேக் டு நார்மல் வைபுக்கு வரீங்க. நீங்க யார் அப்படிங்கறத உணர்ந்து செயல்பட போறீங்க. உங்களுடைய கெரியரை நோக்கி பயணிக்க போறீங்க, நெக்ஸ்ட் லெவலை நோக்கி யோசிக்க போறீங்க. இவ்வளவு நாள் உங்களுடைய கவலைகளும் கஷ்டங்களும் உங்க மைண்ட் அப்படியே சூழ்ந்து இருந்திருக்கும், அப்படியே மறைச்சு வச்சிருக்கும். இப்போ அதெல்லாம் விலகி இந்த புத்தி தெளிவு ஏற்படுது. ஸோ ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சூட்டபிளான டைமிங்கா இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து போகும். அது பெருசா உங்களை பாதிக்காது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உங்களுடைய கோல்ஸ் சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டை சனி பகவானும் பாக்குறாரு, வக்ரம் பெற்ற சனி பாக்குறாரு, பிளஸ் குரு பார்வை இருக்கு. இப்போ குரு பார்வைக்கு பலம் அதிகரிக்க போதுன்னு சொல்லலாம். சனி பகவான் பலம் இழக்கிறாரு, குரு பலம் அதிகரிக்குது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாதக போக்க தான் காட்டுது. கடந்த காலகட்டத்தை பிரட்டி பார்த்தோம்னாக்கா இந்த 9வது ஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறதுனால தந்தையாரோட இயற்கையான வாக்குவாதம் இருந்திருக்கலாம். சும்மா பெருசா அடிதடின்னு போகாம அப்படியே மேலோட்டமா வாக்குவாதமா போயிருக்கும். ரெண்டு பேரும் அப்படியே முரண்பாடா போயிருக்கும், கருத்து போராட்டமா போயிருக்கும். ஏதோ ஒரு வகையில உங்க ரெண்டு பேருக்கும் எகெயின்ஸா மாறி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேருக்கும் பிடிப்பு இல்லாத நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வக்ரம் பெற்ற சனி 141 டேஸ் தந்தையாரோட ஒரு இணக்கமான சூழ்நிலை, தந்தையாருடைய உதவியை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. குரு பார்வை இருக்கிறதுனால தந்தையாரால ஆதாயம் ஏற்படும், தந்தையாருடைய சப்போர்ட் இருக்கும், மறைமுகமான சப்போர்ட் இருக்கும். உங்களை பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த ஒரு டைமிங்ல தந்தையாருக்கு ஹெல்த் வைஸா ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கு, அதனால உங்களுக்கு மன கஷ்டமான கவலை இருந்துட்டு இருக்குன்னா இப்ப தந்தையார ஹெல்த் வைஸா இம்ப்ரூவ் ஆக போறாங்க. தந்தையாருக்கு ஏற்பட்ட இந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைய போகுது. ஸோ ஹெல்த் வைஸாவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போறாங்க. அதே போல தந்தையாருடைய சப்போர்ட் ஃபுல்லா கிடைக்க போகுது. அதே சமயத்துல இந்த பாக்கியஸ்தானம் ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியா ஒரு திடமான தன்மை அப்படிங்கிறது இருந்திருக்காரு, அப்படியே நிலையற்ற தன்மையில இருந்திருக்கும். வரும் செலவாகும் அப்படி போயிருக்கும். இந்த டைமிங்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு, திடீர் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு வகையில பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால குரு பாக்குறதுனால குருவுக்கு பலம் அதிகரிக்கிறதுனால நல்ல ஒரு கெயின்ஃபுல்லான பலன்கள் கிடைக்கும். சனிக்கு பலம் குறையுது, அதனால வந்துட்டு பாக்கியஸ்தானத்தை பெருசா ஆட்டி படைக்க மாட்டாரு. ஒரு டைமிங்ல திடீர் லாபங்களை ஏற்படுத்துவாரு, திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவாரு. இது மட்டும் இல்லாம தர்ம சிந்தனை எழுச்சி பெறும், தர்ம சிந்தனை அதிகரிக்கும். 4 பேருக்கு உதவி இருக்கணும், 4 பேருக்கு உதவி செய்யணும், 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவாவே தனுசு ராசி அப்படிதான். கொஞ்சம் சுயநலம் இருந்தாலுமே அது இவருடைய முழுமையான சுபாவமா இருக்காது. அப்பப்ப இறக்கமும் படுவாங்க, 4 பேருக்கு உதவியும் செய்வாங்க. ஆகவே இப்ப இந்த ஒரு டைமிங்ல 4 பேருக்கு ஹெல்ப் செய்யக்கூடிய அந்த ஒரு நிலை வரும். 4 பேருக்கு உதவிகரமா இருப்பீங்க, உங்களால முடிஞ்ச இயன்ற உதவியை பண்ணுவீங்க. ஸோ தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். தர்ம சிந்தனையினால உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. அடுத்ததான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டை வக்ரம் பெற்ற சனி பாக்குறாரு. பொதுவா பலம் வாய்ந்த சனி பாக்குறாருன்னு வச்சுங்களேன், அதாவது டபுள் செலவா இருக்கும். நீங்க சம்பாதிக்கிறத தாண்டி செலவு பண்ணுவீங்க. கொஞ்சம் கடன் அதிகரிச்சிருக்கும், நகையெல்லாம் அடகு வச்சுட்டு உங்களுடைய அன்றாட தேவைகள், முக்கியமான வேலைகள் இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. ஸோ இப்ப சனி வக்ரம் ஆகுறாரு. வக்ரம் பெற்ற சனி பார்வை விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால செலவுகள் நியூட்ரலைஸ் ஆகுது, செலவுகள்லாம் கண்ட்ரோல் ஆகுது. இது வரைக்கும் அடகு வச்ச அந்த நகைகள்லாம் திரும்ப மீட்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. பொருளாதார ரீதியா வீக்கா இருந்த தனுசு லக்னம், தனுசு ராசி இப்போ கொஞ்சம் பிரைட்டா மாற போகுது. பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. இம்ப்ரூவ்மெண்டே இல்லைனாலும் பெருசா புது
புதுசா செலவு எதுவும் இல்லாம இருக்கும். ஆகவே அது வைஸா கொஞ்சம் ஃபேவரபிளான பலன் டெஃபினட்டா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அயன சயன போகஸ்தானம் மோட்சஸ்தானம் இந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறது ஒரு திருப்தியான உணவு, நல்லா 3 வேளை நல்ல உணவு கிடைக்கிறது, நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கிறது, இந்த அலைச்சல் திருச்சல் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா உங்க வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனக்கவலைகள்லாம் இல்லாம, பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இல்லாம, தந்தையார் பற்றிய கவலைகள் இல்லாம, ஓகே இப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கோம், கொஞ்சம் நிம்மதியா தூங்கலாம், நம்ம பிள்ளை நல்ல வழியில போயிட்டு இருக்கான், நம்முடைய தந்தையாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லை, தந்தையாரோட கொஞ்சம் சுமூகமாயிட்டு குழந்தை பாகிய ரீதியா நல்ல செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஒரு மனிதருக்கும் அது ஒரு மாதிரியா இருக்கும். பட்ட கவலைகள், கஷ்டங்கள், குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியும் ஒரு நிவர்த்தியும் கிடைக்கும். அதிர்ஷ்டம்னா என்ன? நிம்மதி தான். ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் இந்த ஒரு டைமிங்ல கிடைக்க போகுது. ஸோ தனுசு ராசிக்கு இதெல்லாம் சாதக போக்கா என் கண்ணுக்கு தெரியுது. அதே சமயத்துல கொஞ்சம் மேலோட்டமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடுவீங்க. ஸோ அது சார்ந்த வகையில உங்களுக்கு ஃபேவரபுளா தான் இருக்கு. 3ல சனி வக்ரம் அடைகிறதுனால குழப்பம் அதிகமா இருக்கும், பயம் அதிகமா இருக்கும், ஒரு விஷயத்துல இறங்கலாமா இறங்க வேண்டாமா அப்படிங்கிற அந்த இரட்டை சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க ஓவர் கம் பண்ணி தெளிவா ஒரு முடிவு எடுத்து அந்த விஷயத்துல இறங்குனீங்கன்னா, விடாப்பிடியா அதுல நின்று முயற்சி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்த்து. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.